Assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அல்மீஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 7லிருந்து 8 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதையும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாவோட சேர்ந்தது. இது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை மசாலாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி போட்டுருங்க. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலே வெந்தால் போதும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்மீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.